குறைவான மசாலாக்களை சேர்த்து சுவையான கோழிக்கறி வறுவல் செய்யணும்னா அது சிந்தாமணி கோழிக்கறி வறுவலா தான் செய்ய முடியும். இது தேனி மாவட்டத்துல சின்னமனூர்ன்ற பகுதியில தான் கண்டுபிடிச்சதா ஒரு வரலாறும் இருக்கு. சிந்தாமணி கோழிக்கறி வறுவல் செய்யறதுக்காக 1.5 கிலோ நாட்டு கோழிக்கறியை சுத்தமா கழுவி எடுத்துக்குவோம். எப்பவும் கோழிக்கறி வறுவலுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டா சுவை அருமையாவே இருக்கும். ஒன்றரை கிலோ கோழிக்கறிக்கு 25 பல் பூண்டை அம்மியில தட்டி எடுத்துக்குவோம். நூத்தி 50 ml நல்லெண்ணெயில ஒரு தேக்கரண்டி கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 தேக்கரண்டி சோம்பு, 1.5 தேக்கரண்டி சீரகம், 4 கொத்து கறிவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 12 அல்லது 15 வரமிளகாய், அடுத்து தட்டி வச்சிருந்த 25 பல் பூண்டு, இப்ப 300 கிராம் நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி போனதும் 1.5 தேக்கரண்டி மஞ்சத்தூள், அடுத்து 1.5 கிலோ கோழிக்கறியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். உப்பை பொறுத்த வரைக்கும் சரியான அளவு சொல்ல முடியாது, அதனால சுவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பை சேர்த்துக்குவோம். கறியை உப்போட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கறி மட்டத்துக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். கறி நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வெந்ததும் 2.5 தேக்கரண்டி மிளகை கல்லில் தட்டி கறியோட சேர்த்துக்குவோம். கறியோட கொஞ்சம் கறிவேப்பிலை இலையை தூவி விட்டு இறக்கிடுவோம். சிந்தாமணி கோழிக்கறி வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.
சூடான சோறோட சேர்த்து சாப்பிடும் போது சுவை அவ்வளவு அருமையா இருக்கும். அதை விட தனியா சாப்பிடும் போது இன்னும் அருமையா இருக்கும்.